ஹலோ பிரஸ்கிஸ், வெல்கம் பேக் டு சேனல். அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் ராட் 750யோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஓனர் பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு வர வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு நம்மள. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வண்டி அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்பாட் போய் கண்டினியூ பண்ணாங்க. அவ்வளோதான் கைஸ், வண்டி வரத்துல நம்ம பார்க் பண்ணிட்டோம். ஸோ என்ன வண்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ராட் 750. ஸோ சினிமேட்டிக்ஸ் அப்படியே பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்படியே ரிவ்யூ போகிறேன். பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இட்ஸ் 749cc liquid cooled V-twin revolutionary X engine producing approximately about 68 to 70 horsepower and 60 Newton meters of torque at 4000 RPM. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் கூட சொல்கிறத விட உங்களுக்கு இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரில் 883 பார்த்துருப்போம். உங்களுக்கு தனித்தனியாக 2 எக்ஸாஸ்ட் வந்திருக்கும். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2x1 அப்படிங்க பார்த்தீங்கன்னா 2x1 எக்ஸாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வேன்சனைன்ஸ் போட்டிருக்காங்க. பட் இட்ஸ் வேன்சனைன்ஸ் காம்ப் சீரிஸ் எக்ஸாஸ்ட். இது ஒரு 80,000 to 90,000 rupees வருது இந்த எக்ஸாஸ்ட். அப்படியே உங்களுக்கு வந்து ஓனர் பார்த்தீங்கன்னா ஹீட் அடிக்கும் இந்த இன்ஜினில் ரொம்ப. அதனால் இந்த இடத்துல ஹீட் கார்டு போட்டிருக்காரு தைக்கு. இந்த இடத்துல வெந்துடும் அப்படியே உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஹார்லிக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெல்ட் ட்ரிவன். சரி, இந்த பக்கம் பெல்ட்டில் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. இட் இஸ் பெல்ட் ட்ரிவன். அண்ட் ஓனர் சொல்கிற பார்த்தீங்கன்னா அது வந்து அப்ராக்சிமேட்லி 35,000 to 40,000 kilometers வரைக்கும் நீங்கள் இந்த பெல்ட் வச்சு ஓட்டலாம் இந்த மாடலுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு 2 சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. 2 ரைட் அண்ட் லெஃப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்படியே வந்தோம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 6 speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான். யூஸ்வல் 1 down மற்றதெல்லாம் அப் தான். 1 down 5 up. 2 டயர் பார்த்தீங்கன்னா வெடஸ்டனோட சென்டூரோ டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 160, 60, 17 inches. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 120, 70, 17 inches. அண்ட் பேக்கில் அண்ட் இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். ஏன்னா உங்களுக்கு 300mm டூவல் டிஸ்க், டூவல் பிஸ்டன் கேலிப்பர், டூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அப்படியே இந்த ஃபோக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் USD ஃபோக், 43mm USD ஃபோக் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டை பாருங்களேன், அப்படியே ஹண்டரை மாடிஃபை பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. என்ன ப்ரோ, ஹண்டர் மாடிஃபைடா ப்ரோ இது? எனக்கு எவ்வளோ காண்டாக இருக்கேன் வண்டி கலாய்க்கும் போது உங்களுக்குலாம். அதான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து பார்த்துடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹைப்ரிட் பைக்னே சொல்லலாம். ஹைப்ரிட் உடனே EV மாதிரி நினச்சிக்காதீங்க. இட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கம் கொஞ்சம் அப்படியே அக்ரெசிவாக இருக்குது இந்த ஓட்டும் போது. வாலா கமரிவான் நடப்பா இருக்குது, துள்ளி குச்சி தான் போவார். ஸோ அப்படியே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கால் என்ன தான் வச்சாலுமே எனக்கு அந்த எக்ஸாஸ்ட்டில் இடிக்குது. பரவாயில்ல, சூப்பர். வண்டி ஸ்டார்ட் ஆகலை, இருங்க நியூட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குது சவுண்டு. அப்படியே உங்களுக்கு ரைடு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் 883 மாதிரி கீழே எல்லாத்துலேயும் தட்டாமல் இது சில இடத்துல மட்டும் தான் தட்டுது. எனக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெச் எடுத்து பார்ப்போம் இந்த வண்டியில் நம்ம. கிறுக்குதி. ஸோ எஸ், சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிட் செட் ஃபுட் பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. So which makes this bike both city as well as long ride capable. And இதோட ஹேண்டில் பார்ஸ் ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ராக் ஹேண்டில் பார். இந்த வண்டிக்குமே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா இது எல்லா வண்டிக்கும் ஃப்ளாட் சொல்கிறேன், கொடுத்துருக்கேன் சொல்கிறேன் நான், அவ்வளோதான். இந்த வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2017 2020 வரைக்கும் வந்து இருக்குது. எக்ஸ்ஷோரூம் ஆஃப் 6 lakhs அண்ட் ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 6.8 lakhs. ஸோ இந்த வண்டி வந்து இப்போது எடுக்கலாமா 2026 2027 அதான் இதுக்கப்புறமா வந்து எடுக்கலாமா பார்த்தீங்கன்னா ஷோர், கண்டிப்பாக எடுக்கலாம். கொஞ்சம் அக்ரெசிவாக உங்களுக்கு ஓட்டணும், கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கலாம் நீங்கள்.
உங்களுக்கு இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு மாடல் இருந்தது ஸ்ட்ரீட் 715 2014 வந்தது. அந்த மாடலுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா வண்டி ஹீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சுத்தமாக பிரேக் பிடிக்காது. அண்ட் அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்லோவான பைக்கு மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. இந்த வண்டியோட இது பவர் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா 68 to 70 ஹார்ஸ் பவர். ஒரு 750cc 748 749 அதான் 750cc உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான ஹார்ஸ் பவர் தான் அது. 883 பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக 51 ஹார்ஸ் பவர். பட் அது க்ரூசிங்கான வண்டி. இது கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக யூஸ் பண்ணணும், கொஞ்சம் க்ரூஸ் பண்ணணும், ஹைப்ரிடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பவர் ஃபிகர் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. இதுக்கு அப்படி இருக்கலாம் நம்ம. அதனால் பாப்ஸ் அண்ட் பேக்ஸ் வருது உங்களுக்கு இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 200 km/h. பட் ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 140 150 அது வரைக்கும் ஓட்டலாம் நீங்கள். அண்ட் இந்த டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 13.1 லிட்டர் டேங்க். மைலேஜ் கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 18 to 22. பட் ஓனர் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 12 to 15. நம்ம ஓட்டுறது அது கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ யா இருங்க அப்படி இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். நான் இது என்ஜாய் பண்ணுறேன் வண்டியை. மறந்துட்டேன் ஒரு விஷயத்த. சாவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே பூந்து போடுற மாதிரி இருக்கும் பாருங்கள். இங்கே இருக்குது இந்த சாவி. இங்கே போட்டு உங்களுக்கு அந்த மற்ற ஹார்லே மாதிரி இல்லை, இந்த வண்டி கொஞ்சம் வித்தியாசம். இது நான் நார்மல் வண்டி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இங்கே இது இக்னிஷன் கில் ஸ்விட்ச், இது ஸ்டார்ட்டு, ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம், ஆன் தான் நல்லா க்யூட்டாக இருக்குது. அது இதுவா உனக்கு 6 lakhs வருதுடா. 6 lakhs. ஸோ எஸ் இதான் உங்களுக்கு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு எடுத்த இடத்துல திருப்பி வண்டியை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஓனர் கிட்ட கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். யார் வந்திருக்கா இப்போ இங்கே? ரைட்டு என்னது? டேய் நான் இப்போதான் திருப்பி ஆன் பண்ணேன். பைத்தியம். செக் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் அதை நம்ம வண்டியில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ சீரியஸ் எடுத்துகிட்டு ஃபோன் கட்டுண்ணே. கட்டு ஃபோன் வந்துச்சுன்னு ஃபோனு கீழே வந்துருச்சு. கேமரா போயிடுச்சுடா பின்னாடி. உன் ஃபோன் வந்துச்சுன்னு ஃபோனை எடுக்கிறேன் அப்படியே கீழே வந்துருச்சு. வேற என்ன ஹேமந்த் எனக்கு வந்து சரி நம்ம என்னாச்சுன்னு பார்ப்போம். கீழே விழுந்துருச்சுடா கிரவுண்டில். ஹெச்எல் ஒரு பேர் வருது. அது பேர் ப்ரோ ஆக்சுவலி வண்டி சூப்பராக இருந்தது ப்ரோ. உங்களது வண்டி ஓட்டுறதுக்கு உன்னை தானே ப்ரோன்னு கூப்பிடணும். ஃபன் கண்டென்ட் இன்னைக்கு நமக்கு. ஹேமந்த் இந்த vlog பார்த்தீங்கன்னா ஏன்டா எங்களுக்கு எழுதிட்டே இருக்கு, எங்களை விட்டு போயிடுறா பாடுறா. சாங்ஸோட ஃபோன் ஒன்றால் உடஞ்சி போச்சுடா. ஏன்டா ஸ்னாப்பில் சேவ் பண்ணுறேன். கேமரா சீரியஸாக கேமரா லென்ஸ் தான்டா உடஞ்சிருக்கேன். டேய் ஓத்தன லென்ஸ் இல்லடா. லென்ஸ் ப்ரொடெக்டர் இல்லடா இவன்ல. லென்ஸ் ப்ரொடெக்டரே போடலடா. நான் குண்டே மேலே இருக்கிற லென்ஸ் தான், கேமரா கிளாஸ் தான் உடஞ்சிருக்கு. அதை மாற்றிக்கலாம். சரி கைஸ் நம்ம அப்படியே போய் பார்ப்போம் இருங்க. ஸோ இங்கே ஒரு தனியாக ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஏதாச்சும் பேசுகிற பெண்டிங் இருந்தால் அப்படியே உங்களுக்கு பேசிவிட்டு கண்டினியூ. வாடா இந்த வண்டியை விளாக் எடுப்போம்டா இன்னைக்கு. வாடா இந்த வண்டியை விளாக் எடுப்போம். சரி போய் சினிமா டிக்கெட்ரா போயிட்டு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். பாத்தியா உள்ளோ துடிச்சா நீ என்ன ஒரே டச் அடிச்சு சிட்டு நீ பண்ணிச்சிட்டு ஆஃப் பண்ணி பண்ணிச்சிட்டு இருங்க மல்ல எடுப்போம். பையன் ஏதோ பண்ண பார்க்குறான். பண்ண போறேன். இல்ல என் மேல அடிக்கும். ஏய் வேற குடிங்க. அடிலாம் ஓட்டி வச்சிருக்காத லைட்லாம். ஏதோ பையன் பண்ற.
இப்படி இருக்கு ப்ரோ. ப்ரோ வண்டி பீ மாதிரி கொஞ்சம் பின்னாடி வருவா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துரு. நீ ஏன்டா கண்டென்ட்? அவ்வளோதான் ப்ரோஸ்கீஸ், நம்ம vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த vlog-ல பார்க்குற வரைக்கும் eat, sleep, ride, repeat. Bye bye.